நமக்கு இன்னொரு வீடு தேட வேணும். வேண்டாம், இந்த வீடு தான் சேஃப். நான் சொல்ற வரைக்கும் தேட வேண்டாம். சரி மாஸ்டர். என்னங்க, நீங்க காலையில வீடு தேடி போனீங்கல்ல, வீடு கிடைச்சதா? சரி, அதை விடுங்க. இவங்களுக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாத்தையும் நீங்க மூடி மறைக்கிறீங்கல்ல. பாருங்க, இவங்க நம்ம வீட்டுல இருக்க வேணாங்க. அமிச்சிடுங்க. நான் சொல்றதை கேளுங்க. ஜி, இதான வீடு? ஆமா சார். போலீஸ், லைட்ஸ் ஆஃப். எத்தனை பேர்? 2. அவங்க இங்கதான் இருக்காங்க. அவங்கள சுடு. மாஸ்டர், மாஸ்டர், வேண்டாம் வேண்டாம், நான் போய் பார்த்துக்கிறேன். நான் ஹேண்டில் பண்றேன். என் சர்வீஸ்லயே இதான் முதல் தடவை தட்டாமலேயே கதவு திறந்துருச்சு. சார், நான் முழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், சத்தம் கேட்டு வந்தேன். சார், வண்டி விருதுதான். உங்க வண்டி நம்பர் என்ன? CKM 4546. எங்க விட்டீங்க வண்டிய? சார், நேற்று காஃபி ஷாப் கிட்ட விட்டேன். ஏன் ஏன் விட்டீங்க? பாம்பர்ஸ், டெரரிஸ்ட் உங்க வண்டியை யூஸ் பண்ணட்டும்னா? கதவு திறந்தீங்களா? வாய் திறக்க மாட்டீங்களோ? உங்களை தான். சார், அது வந்து என் ஃப்ரெண்டோட ஃபாதர் இறந்துட்டாரு. பாடி எடுத்துட்டு வர போயிருந்தேன். நான் இப்போ போய் வண்டி எடுத்துக்கிறேன் சார். வேண்டாம், காலையில் ஸ்டேஷனுக்கு வந்து டாக்குமெண்ட்டை காமிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போங்க. ஓகே சார், குட் நைட் சார். மிட் நைட் ஆயிடுச்சு, எதுக்குங்க குட் நைட்டு? கண்ட கண்ட இடத்துல வண்டியை விட்டுற வேண்டியது எங்களுக்கு மண்டையடி. அட, யார் இந்த பையன்? அது அது வந்து இல்ல, என் வீட்டுக்காரருக்கு உறவு முறை. அப்படியா? ஒரு கிலோ தக்காளி கொடுங்க. இல்ல, 1.5 கிலோ கொடுங்க. இவர் யாரு? அதான் நேத்து சொன்னல, என் வீட்டுக்காரோட உறவு முறை. அவருக்கு உறவுக்காரரு. எவ்வளவு ஆச்சுங்க? 28 ரூபாமா. இந்தாங்க, சீக்கிரம் கொடுங்க. தக்காளி கொடு. எல்லாம் என் தலையெழுத்து. தண்ணி எடுக்க போனா, காய்கறி வாங்க போனா எவராவது ஒருத்தன் பின்னாலேயே வரா. நான் என்ன திருடியா? நீங்க சும்மா இருங்க. வெளியில இருக்கிறவங்க இவன் யாருன்னு என்கிட்ட கேட்டா எனக்கு பதிலே சொல்ல தெரியலங்க. இனிமே நான் வெளியில போல. நீங்க வாங்கி போட்டா நான் சமைச்சு கொட்டுறேன். சரியா? உங்க ஏதாவது பேசுங்க. உங்களை தான். ஒரு 2 நாள் பொறுத்துக்க, நான் இவங்களுக்கு வேற வீடு பார்த்து கொடுத்துறேன். ரங்கநாத், எங்களால உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. இல்ல மாஸ்டர், அதெல்லாம் இல்ல. தெரியும், இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். ப்ளீஸ். ஓகே மாஸ்டர். என்ன? கீச்சு கீச்சுண்டு சத்தம் போடுது மாஸ்டர். அதுக்கு? இதை நான் கொல்லுறேன். அது சத்தம் போடுறதால் தான் நீ அலர்ட்டாய் இருக்கிறாய். இது இங்க இருக்கிறவங்க மாதிரி ஒரு விதத்தில் நமக்கு உதவி செய்யுது. விட்டுரு.
போகணும். சாரி அக்கா. நான் ஸ்டேஷனுக்கு ரவுண்ட்ஸ் வரப்ப எல்லாம் என்னம்மா? சார் சார், நீங்க யாரை தேடுறீங்களோ அவங்க எங்க வீட்டுல தான் இருக்காங்க. யாரு? அதான் சார், பிரைம் மினிஸ்டர் கொண்டாங்களே, டிவில கூட காட்டினாங்களே, அவங்க எல்லாரும் எங்க வீட்டுல தான் இருக்காங்க. நீங்க இப்ப வந்தீங்கன்னா அவங்களை பிடிச்சிடலாம். என்னாச்சு? என்னாச்சு? இந்தா தண்ணி குடி. மெதுவா. என்னாச்சுமா? ஒண்ணு இல்ல. சரி படுத்துக்க. மாஸ்டர், சுவாமிஜியிடம் எல்லாத்தையும் பேசிட்டேன். நாம யூபி வழியா நேபாள் போகலாம்னு சொன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிட்டது. நம்ம சீக்கிரமா இந்த ஊர்ல இருந்து புறப்படுறோம். சரி மாஸ்டர். ஏனக்கா இப்படி இருக்கிறீர்கள்? எங்கட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு. நாங்கள் நாளைக்கு இந்த ஊரை விட்டு போறோம். அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியாச்சு. நிஜமாவா சொல்ற? டிஃபன் ரெடி பண்றேன். என்னங்க டிஃபன் ரெடி பண்றீங்க? சரிம்மா. டிஃபன் ரெடி பண்றேன். கன்மேல ஏன்பா தலை வச்சிருக்க? தலைகாணி தட்டா? வேண்டாம், இதான் என் தலையாணி. சின்ன வயசுல அம்மாண்ட மடிதான் என் தலையாணியா இருந்தது. ஆர்மிக்காரவங்க அம்மாவை கொன்ற பிறகு அந்த இடத்துக்கு வந்ததுதான் இந்த கண்ணு. ஏ ராஜா, இந்த வண்டிக்கு ரப்பிங் பாலிஷ் போடு. வெங்கடேஷ். வணக்கம் சார். வணக்கம். வண்டிக்கு பெயிண்ட மாத்தணும். ஒயிட் அடிச்சிருங்க. சரி சார், பண்ணிடலாம். எத்தனை நாளாகும்? டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் சேர்த்து ஒரு வாரம் ஆகும் சார். ஐயோ, அவ்வளவு டைம் இல்ல. எனக்கு 2 நாள்ல வண்டி வேணும். டிங்கரிங்லாம் வேணாம். ஒரு கோட் ஒயிட் மட்டும் அடிச்சிருங்க. சரி சார். நாளைக்கு நாங்க கோயிலுக்கு போறோம். ட்ரை பண்றேன் சார். கொஞ்சம் அர்ஜென்ட். அதான். சரி சார். இதுல 5000 ரூபாய் இருக்கு. மிச்சத்தை அப்புறமா தரேன். ஓகே சார். ஓகே. ஏன் இப்படி பிழியிற? எங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சால்தான் பிடிக்கும். அது சரி, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையே இல்லையா? எனக்கு எப்பவோ கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ப சொல்றியா? சாட்சி வேணுமா? இதுதான் என்றை தாலி. இதிலே தான் என்றை புருஷன் இருக்கிறான். இரக்கமே இல்லாதவன். சைனைடு. ஒரு கடி போதும். 7 பிறப்புக்கும் பெர்த் சர்டிபிகேட் கிடைக்காது. அப்படி கொண்டிடுவான். ஐ லவ் ஹிம். அடி பைத்தியக்காரி, எல்லாரும் இருக்கணும்னு விரும்புவாங்க, நீ போகணுங்கிறியே. எல்லாரும் மாதிரி நல்லா வாழணுங்கிற ஆசையே உனக்கு இல்லையா? இருக்கு. எங்க தாய் நாட்டிலே எங்கடை சனங்கள் மேல நடக்கிற அடக்குமுறை நின்று எண்டைக்கு எங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்குதோ அண்டைக்கு தான் நாங்கள் வாழ்வோம். பிரணாம் சுவாமிஜி. உங்களோட ஆசீர்வாதம் தேவை. உங்களோட பசங்க நாங்க. நெக்லெக்ட் பண்ணாதீங்க. என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. இப்ப கூட நான் உங்க வேலையா தான் இருக்கேன். நீங்க இந்தியா விட்டு கிளம்புறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிரணாம் சுவாமிஜி. பிரணாம்.
மாஸ்டர் நீங்க அடிக்கடி ஃபோன் பண்றீங்களே யாருக்கு? உங்களோட நாட்டை விட்டு போறதுக்கு முன்னால சொல்றேன்.